முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 71வது பிறந்த தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, துணை குடியரசுத் தலைவர் ஹமீத் அன்சாரி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோர் டெல்லியில் வீரபூமியில் அமைந்துள்ள ராஜீவ் காந்தியின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 71வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சென்னை சின்னமலையில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகன், ஜி.கே. வாசன் உட்பட காங்கிரஸ் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய திருநாட்டை 21ஆம் நூற்றாண்டிற்கு அழைத்துச் செல்ல அடித்தளமிட்ட மறைந்த தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய பிறந்த தின விழாவை இந்தியா முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். 25 வருடங்களுக்கு முன்பே அவர்கள் இந்தியாவிலே ஒரு உயர்ந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து அதன் அடிப்படையிலே கணினி கைபேசியை அறிமுகப்படுத்திய பெருமை அவருக்கு உண்டு. அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இந்தியா வளர்ந்த நாடுகளிலே ஒன்றாக தொழில்நுட்பத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதேபோன்று நாடு முழுவதும் ராஜீவ் காந்தியின் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. புதுக்கோட்டையில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரசார் கலந்து கொண்டு ராஜீவ் காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.